கடந்த 2 வாரங்களா பங்குச்சந்தை எங்கேயும் போகல, ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு. இந்த 23,600 700 அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, ஏதோ ஒரு பெரிய மூவுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மூவ் எந்த பக்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. ட்ரம்ப் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஈரான் இஸ்ரேலோட இந்த வார் வந்துட்டு கூடிய சீக்கிரம் முடிவு வரப்போது சைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கட்டாயமாக மார்க்கெட் வந்துட்டு 25,000 ஆர் 26,000 தொடர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த வாரம், அதாவது மே மந்த் எண்டு ஆர் ஜூன் மந்த்து மார்க்கெட் வந்து இன்னும் புல்லிஸாக மாறுறதுக்கு அதிகமான நியூஸஸ் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து ஃபார்மா செக்டார் இன்னும் புல்லிஸாக ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவில் செக் பண்ணலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நிஃப்டியோட ப்ரைஸ் டர்னிங்ஸ் 2020க்கு கீழே எப்போல்லாம் வருதோ அங்கேருந்து ஒரு புல் பேக் ரேலி நடக்குது அப்படிங்கிறத பல முறை பேசிட்டோம். இப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் டர்னிங்ஸ் 20 சம்திங்கில் இருக்குது. இதுக்கு முன்னாடி கோவிடில் பார்த்தீங்கன்னா 17 ப்ரைஸ் டர்னிங்ஸ் வரைக்கும் வந்திருந்தது. அதுக்கப்புறம் 2022 இருந்து நிஃப்டியோட ப்ரைஸ் டர்னிங்ஸ் தொடர்ந்து 20ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. 20 ஆர் 19 அங்கேருந்து மார்க்கெட் அகைன் 23 24 நோக்கி போகுது. ப்ரைஸ் டர்னிங்ஸ் இந்த 4 வருடங்களாக 19 to 24 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி கோவிடில் பார்த்தீங்கன்னா 17 ப்ரைஸ் டர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ரேலி, அதுக்கப்புறம் 2022 ப்ரைஸ் டர்னிங்ஸ் 20, அங்கேருந்து ஒரு ரேலி, 24 பார்த்தீங்கன்னா 19.6 வரைக்கும் வந்துச்சு. அங்கேருந்து ஒரு 4000 புள்ளிகள் உயர்ந்தது. அகைன் இப்போ 19.6 வந்திருக்கு. இங்கேருந்து திரும்ப அந்த 4000 புள்ளிகளாவது உயர்ந்து 26,000 தொடுவா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இப்போ அரௌண்ட் 2000 புள்ளிகள் உயர்ந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டியோட ப்ரைஸ் டர்னிங்ஸ் ஒரு ஜோனில் அப்படியே பிளாக் ஆகிருக்கு. 2022லேருந்து 4-5 வருடங்களாக 19 to 24 இந்த இடத்துல அப்படியே ஒரு ஜோனில் வர்த்தகம் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு வேளை அப்பர் சைடு ஆர் டவுன் சைடு ஏதோ ஒரு சைடு இன்னும் மூவ் ஆக தான் போகுது. டவுன் சைடுனா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2008 ஒஸ்ட் சனரியோ 11 வரைக்கும் போயிருக்குங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 கிராஸ் பண்ணி கீழே, அந்த 19.6ங்கிறதே கிராஸ் பண்ணி கீழே போகலை. ஒருவேளை நமக்கு இன்னும் ப்ரைஸ் டர்னிங்ஸ் 15 10 2008 வந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் சனாரியோ வரணும் அப்படின்னா, கோவிட் மாதிரி ஒரு ஃபால் வந்து 17க்கோ 15க்கோ அந்த மாதிரி ப்ரைஸ் டர்னிங்ஸ் இன்னும் குறைந்தா ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு நம்ம மார்க்கெட் 22,000 பிரேக் பண்ணியிருந்தா ஏறக்குறைய 20,000 19,000 18,000 போயிருக்கும். ப்ரைஸ் டர்னிங்ஸும் 15 17 அல்லது 12 போயிருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு மிஸ் பண்ணிட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு. அகைன் 26,000 நோக்கி இப்போ போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு எப்போல்லாம் இந்த 24லேருந்து 25 30 40 போகுதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து உச்சத்தில் இருக்குது. அப்படி பார்க்கணுன்னா 26,300 பிரேக் பண்ணால் நம்ம பங்குச்சந்தையும் ஒரு உச்சத்தை நோக்கி போகும். ப்ரைஸ் டர்னிங்ஸ் இன்னும் ஹையாக போகும். ஆனால் நம்ம பங்குச்சந்தை ரொம்ப சீப்பான இடத்துலையும் இல்லை, ரொம்ப ஹையான இடத்துலையும் இல்லை, ஒரு மீடியம் ரேஞ்சிலேயே ஒரு ரேஞ்ச் போர்டில் சைட்வேஸில் பங்குச்சந்தை இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. 22,000க்கும் 26,000க்கும் இடையிலே வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம 22,000 வரப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்கில் முதலீடு பண்ணாலும் அட்லீஸ்ட் நீங்கள் இண்டெக்ஸ் வைஸ் நிஃப்டி பீஸ் பேங்க் பீஸ் அந்த மாதிரி முதலீடு பண்ணியிருக்கலாம். ஒருவேளை ப்ரைஸ் டர்னிங்ஸ் 15 வரணும்னா இங்கே இந்த 22,000 பிரேக் பண்ணி நம்ம பங்குச்சந்தை ஒரு 20,000க்கோ 15,000க்கோ வந்துருந்துச்சுன்னா அங்கே ப்ரைஸ் டர்னிங்ஸ் 10 15 வந்திருக்கும். சீப்பான வேல்யூவேஷனில் இருந்திருக்கும். ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். இப்போதைக்கு அது மிஸ் பண்ணாலும் கிடைக்காது எப்போவுமே அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியாது. திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் வரலாம். அது எப்படி வரலாம்? ரொம்ப நாள் இந்த 22,000லேயே இருந்ததுனாலும் ப்ரைஸ் டர்னிங்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை இதுக்கப்புறம் புல்லிஸ்க்கு போகணுன்னா நம்ம பங்குச்சந்தை 26,300 பிரேக் பண்ண தான் ஒரு சூப்பரான புல்லிஸ் மோடுக்கு போகும். அது வரைக்கும் இந்த சைட்வேஸ். அகைன் இப்போ நம்மளோட பங்குச்சந்தை 26,000 நெருங்குது அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டை கட் பண்ணி கொஞ்சம் கேஷை வெளியே எடுத்துக்கலாம். திரும்ப அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகுது, 22,000 வருதுன்னா திரும்ப அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். அதுக்கு தகுந்த போல் நம்ம பங்குகளை விற்று பணமாக எடுத்து திரும்ப அகைன் ஃபால் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை 26,300 பிரேக் பண்ணுதுன்னா அந்த இடத்துல ரேலியை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பார்ப்போம். ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தேன், ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஃபார்மா துறை பங்குகள் ஃபார்மா இண்டெக்ஸ் தொடர்ந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். ஸோ அதே போல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 24,000 ரவுண்ட் ஃபிகராக ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஏறக்குறைய 2024லேருந்து நிஃப்டி போலவே அந்த 24,000ங்கிறது ஃபார்மா இண்டெக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் விலை தான் நிஃப்டி எப்படி 22,000க்கும் 26,000க்கும் நடக்குதோ அதே போல் இது 21,000க்கும் 24,000க்கும் இடையிலேயே வர்த்தகம் நடந்துட்டு இருந்துச்சு ஏறக்குறைய இந்த 4 இயராக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. 24,000 பிரேக் பண்ணி 24,300க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்காங்க. அகைன் இது ஒரு ரீடெஸ்ட். 24,000 தொட்டால் கூட அது ஒரு ரீடெஸ்ட் தான். அகைன் புல்லிஸாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதே போல் நிஃப்டி என்னைக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அன்றைக்கி தான் நம்ம பங்குச்சந்தை ஓவரால் புல்லிஸுக்கு மாறும். இன்னொரு செக்டார்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி துறை பங்குகள் தொடர்ந்து ஒரு சப்போர்ட் லெவலில் வருது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலான்னு பேசியிருந்தோம். ஸோ 2025 3வது முறையாக இந்த 8,050 அப்படிங்கிற இடத்த வந்து ரீச் பண்ணுது. இந்த 8,000லேருந்து
7700 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த சப்போர்ட் இந்த ஜோனே வச்சுக்கலாம். இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. இந்த சப்போர்ட்டை ஒரு வேளை பிரேக் பண்ணிட்டா நம்ம பிஎஸ்சி துறை பங்குகள்லேருந்து எக்ஸிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும், இன்னுமே ஃபால் ஆகும். ஆனால் இப்போதைக்கு அது அங்கே சப்போர்ட் எடுக்கிறதா ட்ரை பண்ணுது. நம்ம மார்க்கெட்டுக்கும் பாசிட்டிவ் நியூஸ் வரதுனால பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிட் கேப் இண்டெக்ஸ். இந்த மிட் கேப் இண்டெக்ஸும் லாஸ்ட் வீக் டேவிலே பேசியிருந்தோம். இது ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. 61,000ங்கிறது இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 2024 நிஃப்டி எப்படி 26,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸோ அதுபோல் நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸுக்கு 61,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். மிட் கேப் 100 இண்டெக்ஸுக்கு அதை பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் பிரேக் பண்ணாலும் ஒரு அக்ரெசிவான புல்லிஸ் வரல. நம்ம பங்குச்சந்தை ஒரு அன்சர்டனிட்டினால திரும்ப அந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மிட் கேப் துறை பங்குகள், மிட் கேப் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே ஒரு சூப்பரான ரேலி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். இந்த வாரம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம், பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆனாலும் மிட் கேப் துறை பங்குகள் இதை பிரேக் பண்ணால் ஒரு சூப்பரான ரேலி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடி துறை பங்குகள் தொடர்ந்து வீழ்ச்சி சந்திச்சுக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அதை பாட்டம் நோக்கி வந்திருக்கு. அதை பாட்டம் பக்கத்துலேயே சப்போர்ட் எடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஏறக்குறைய 2022, 21 அந்த ரேஞ்சில் இருந்து 26,000ங்கிறது ஐடி இண்டெக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏறக்குறைய 6 வருடங்கள் ஆக போகுது. 6 வருடங்களாக இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நான் பாட்டமில் பார்த்தீங்கன்னா 26,000, அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 45,000, ஏறக்குறைய 20,000 புள்ளிகள் ஐடி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சைட்வேஸில் இருக்குது. இப்போ அது சப்போர்ட் ரேஞ்ச் பக்கத்தில் இருக்குது. தொடர்ந்து 26,000லேருந்து 45,000 நோக்கி போகும். அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும். கொஞ்சம் இந்த ஏஐ நியூஸ்லாம் இருக்கிறதுனால ஸ்லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது. நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்த நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 48,000ங்கிறது அதனோட ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பேசியிருந்தோம். ஏறக்குறைய அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல்லிஸ் கொடுத்துட்டு திரும்ப ரீடெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 48,000ங்கிறது ஒரு சூப்பரான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா இதுலேயும் அக்ரெசிவான ஒரு ஃபால் வரும். அப்போ நிஃப்டி 22,000 உடைச்சிருக்குன்னு பேசியிருந்தோம். பட் அங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு. பேங்க் நிஃப்டியுமே பாசிட்டிவான நியூஸ் இருக்கிறதுனால இந்த வாரம் புல்லிஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டினியூஸாக லோலேயே இருக்குது. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐடிக்கு அப்புறம் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20% மேலே இன்னும் ஃபால் இருக்குது. ஏறக்குறைய ஓவரால் 30% ஃபால் ஆனாலும் இங்கேருந்து ஒரு 45,000 வந்துட்டு அகைன் இப்போ 50,000 தொட்டுட்டாங்க. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் ஓரியன்ட் ஃபண்டுகள்லையோ அல்லது இண்டெக்ஸ் சார்ந்த முதலீடுகள்லையோ இப்போ நீங்கள் தாராளமாக இதில் முதலீடு பண்ணலாம். நீண்ட கால முதலீட்டுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு எதில் முதலீடு பண்ணாலும் பண்ணுங்கள். இது ஒரு நாலேஜ் ஷேரிங்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்லேருந்து வர சைட்வேஸை பிரேக் பண்ணியிருந்துச்சு. நம்ம புல்லிஸுக்கு திரும்பி இருக்குது. தொடர்ந்து 19,700 தொடரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். ஆனால் இப்போ ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி பேட்டர்னில் உங்களுக்கு தெரியலாம். பட் இருந்தாலும் இந்த சைட்வேஸை பிரேக் பண்ணியிருக்குங்கிறது கன்ஃபார்ம். மார்க்கெட்டில் வந்து இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா கட்டாயமாக இது 19,000 நோக்கி தொடர்ந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறுதியாக இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,000 வந்தால் முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். 26,000 வந்தால் முதலீட்டிலேருந்து ப்ராஃபிட்டாக கட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஓவரால் போர்ட்ஃபோலியோவை எப்பயுமே க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு 30 to 40% குறைச்சி வச்சோன்னா 26,300 ஒருவேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அங்கேருந்து புல்லிஸுக்கு போய்டும். நம்மளோட போர்ட்ஃபோலியோ நல்ல ப்ராஃபிட்டுக்கே போகும். ஒருவேளை மார்க்கெட் அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து 22,000 வந்துச்சுன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். மார்க்கெட் 22,000, 26,000 இதுக்கு இடையில தான் இருக்க போகுது. தொடர்ந்து ஒரு வாரத்தில் 25,000 or 26,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பொழுதுமே நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஆம்பி ரெஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் உங்களோட லைஃப் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமாக நம்ம சேனல் மூலிமா நீங்கள் எடுத்துக்க முடியும். லைஃப் டைம் கிளைம் ரிலேட்டட் எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் லைவில் கொடுத்துட்ருப்போம். அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளலாம். அதுவும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.